இந்த கிராண்ட் ஸ்லீவுக்கு நார்மல் மிஷின் அண்ட் நார்மல் நீடில் தான் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா காப்பர் கலர் ஜெட் த்ரெட் அண்ட் சாரி கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை சிங்கிள் ஸ்ட்ராண்டாக ஒரு பாபில் சுற்றினதுக்கப்புறமா நூல்கட்டையில் இருக்க த்ரெட்டையும் பாபிளில் இருக்க த்ரெட்டையும் 8 நாட்டு போட்டுக்கோங்க. இப்போ டபுள் ஸ்டாண்டாக கிடைக்கும். இதை புதிய பாபிளில் சுற்றி எடுத்துக்கோங்க. இது மாதிரியே ஜரி த்ரெட்டையும் சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா பாபின் கேஸில் த்ரெட் லூஸ் ஆகாதுன்னு செக் பண்ணிவிட்டு ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். அப்புறமா தான் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். இப்போது பார்டர் மேலே இது மாதிரி 1 ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கோடு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட செயின் ஸ்டிச். இதே மெத்தடில் பெடல் மிஷின்லையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கிராண்டான ஒரு செயின் ஸ்டிச்சு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது மாதிரி 1 ஸ்கேல் அளவுக்கு திரும்பவும் கோடு போட்டு எடுங்க. இந்த கோடு மேலே ஃபஸ்ட்டு ஜெரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் என்னோட ஸ்டைலில் செயின் ஸ்டிச் ரெடி. இப்போது நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் இதுக்கு எப்படி ஹேண்ட் ஆரி ஒர்க் போட்டேன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போடுங்க.